பள்ளி வன்முறையில் ஈடுபட்ட வரலாற்றை கொண்ட மாணவர்கள் உயர்தர பல்கலைக்கழகங்களில் நுழைவதற்கு தடை விதிக்கும் தென்கொரியாவின் துணிச்சலான நடவடிக்கையை இன்று சினார் அரியான் செய்தி நிறுவனம் முன்னிலைப்படுத்தியுள்ளது. இதில் கல்வித்துறையில் சிறந்து விளங்கிய 45 மாணவர்களின் விண்ணப்பங்கள் கடந்த காலத்தில் அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டதால் நிராகரிக்கப்பட்டுள்ளன. மலேசியாவானது 2024ஆம் ஆண்டில் பள்ளிகளில் 7600க்கும் மேற்பட்ட பகடிவதை வழக்குகளை பதிவு செய்துள்ளது என்றும், எனவே இதேபோன்ற சீர்திருத்தங்கள் மலேசியாவிற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. கல்வி மற்றும் புறப்பாட செயல்பாடுகளில் சிறந்து விளங்குவது மட்டும் ஒரு மாணவரின் ஒழுக்கத்தை மறைத்துவிடக்கூடாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்படாத பகடிவதை சம்பவங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அதிர்ச்சியையும், இதுபோன்ற ஆபத்தான கலாச்சாரத்தை வயது வந்த நிலையிலும் தொடர வைக்கிறது என்று கவலை தெரிவித்துள்ளது. எனவே உண்மையான கல்வி சாதனையானது சிறந்த மதிப்பெண்களை மட்டும் அல்லாமல் வலுவான ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உள்ளடக்கியது என்று வலியுறுத்தி பல்கலைக்கழக சேர்க்கைகளில் பள்ளி ஒழுக்க பதிவுகளையும் மலேசிய அதிகாரிகள் சேர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் மரியாதையான கற்றல் சூழலை உருவாக்க முடியும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.